Very good morning, students. Last class we discussed with virus, milestone in virus, size and shape of the virus, classification of virus, characteristics features of virus, living and non-living characters. Today we are going to learn about some examples of virus and viral diseases. First, we discuss with examples of virus. First one, tobacco mosaic virus, TMV. Tobacco mosaic virus was discovered in 1892 by Dmitry Ivanovsky from the tobacco plant. TMV virus அப்படின்ற tobacco mosaic virus Dmitry Ivanovsky அப்படின்ற scientist 1892ல புகையிலை தாவரத்துல கண்டுபிடிச்சாங்க. Viruses infected healthy plants through vectors like aphids and locusts, etc. இதுல முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த புகையிலை தாவரத்துல இன்ஃபெக்ஷன் அதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய செடிப்டோன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லோக்கட்ஸ் அப்படின்ற வெட்டுக்கிளி மூலியமா தான் இந்த நோய் பரவுது அப்படின்றத அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. The first visible symptoms of TMV is discolorations of leaf color along the veins and show typical yellow and green molting, which is the mosaic symptoms. So இதுல TMV வைரஸ் அப்படின்ற வைரஸுக்கான சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டொபேக்கோ மொசைக் பிளான்ட்ல லீஃப்ல சின்ன சின்னதா புள்ளிகள் மாதிரி தேமல் வந்து ஏற்படுது. இந்த தேமல் தான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அப்படின்னு டைம்ல இருக்கும். அது பச்சைய வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தன்மையா மாத்தி அங்கங்க ஸ்மால் ஸ்மால் பேச்சஸ் மாதிரியா இருக்கும். ஸோ இதுதான் டொபேக்கோ மொசைக் வைரஸ் மூலியமா டொபேக்கோ பிளான்ட்ல ஏற்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். The downwards curling and disrotations of young apical leaves occurs. Plant become sudden and yield is affected. So இந்த பிளான்ட் இது மாதிரி பண்றதுனால பிளான்ட்டோட இலைகள் வந்து கீழ் நோக்கி அதாவது டவுன்வர்ட்ஸ்ல சுருண்டு போய் அதனுடைய ஈல்டும் ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகுது. Next, structure of TMV virus. Electron microscopic studies have relevanted that TMV is a rod-shaped helical virus measuring about 280 into 150 mu with a molecular weight of 39 into 106 daltons. So microscope கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா முத புகையிலை பிளான்ட் அந்த TMV வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்னா ராட் ஸ்பெரிக்கல் ஹெலிக்கல் ஷேப் போல் வடிவமானது அப்படின்னு சொல்லிட்டு முத அதை உறுதி செஞ்சாங்க. ஸோ அதனுடைய மெஷரிங் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு 280 into 150 மியூம் அப்படின்னும், அதே மாதிரி அதனுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 into 10 to the power 6 Dalton அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The viron is made up of two constituents. First one, a protein code called capsid and core called nucleic acids. So இந்த TMV வைரஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுல ரெண்டு பார்ட்ஸ் தான் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸை கவர் பண்ண மாதிரி ஒரு புரோட்டீன் கோட் புரத உரை ப்ரெசென்ட் ஆயிருக்கும். The protein code is made up of approximately 2130 identical protein subunits called capsomer, which are present around a central single strand RNA molecules. So இந்த TMV வைரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்சோமியர் அப்படின்ற சப் யூனிட்ஸ் காணப்படும். இந்த சப் யூனிட்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா புரோட்டீன் கவர் அப்படின்ற புரோட்டீன் கவர் உருவாகுது. இந்த புரோட்டீன் கோட் தான் RNA மாலிகுல் அப்படின்ற நியூக்ளிக் ஆசிட்ஸை கவர் பண்ணி இருக்கு.
அப்ராக்சிமேட்லா பாத்தீங்கன்னா கேப்சோமியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2130 கேப்சோமியர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கேப்சிட் அப்படின்ற புரோட்டீன் கோட உருவாக்குறாங்க. The genetic information necessary for the formation of a complete TME particle is contained it is RNA. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஎம்வி வைரஸ்ல ஆர்என்ஏ அப்படின்ற ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. The RNA consists of 6500 nucleotides. So RNA வந்து பாத்தீங்கன்னா 6500 nucleotides வந்து small units இருக்கு. So structure of TME is very simple. So first one, nucleic acid is surrounded by protein code is called capsid. Capsid is consist of many small units called capsomeres. This is all the structure of TMV virus. In this slide shown structure of TMV virus. RNA, that is called nucleic acids. Nucleic acids is surrounded by capsids. Capsids is consist of smaller unit is called a capsomere. Next one, second example of virus is called bacteriophage. Virus infecting bacteria are called bacteriophage. பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்றோம். இட் லிட்டரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஈட்டர் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவை உண்ணக்கூடிய ஒரு வைரஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். The phages are abundant in soil, sewage water, fruits, vegetable and milk. மோஸ்ட்லி இந்த பாக்டீரியா ஃபேஜஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ல, சீவேஜ் வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க்ல இவங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ். T4 பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு. The T4 bacteriophage is tapefold shaped and consists of head, collar, tail, base plate and fiber. So T4 bacteriophage வந்து என்னென்ன பார்ட்ஸ் பிரசன்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட் தலை இருக்கும், செகண்ட் ஒன் காலர் கழுத்து இருக்கும், டெய்ல் வால் இருக்கும், பேஸ் பிளேட் தட்டை அமைப்பு இருக்கும், நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். The head is hexagonal which consists about 2000 identical protein subunits. ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து பார்க்க ஹெக்ஸாகோனல் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னா 2000 identical protein subunits is consist of head. The long helical tail consists of an inner tubular core which is connected to the head by a collar. So next one பாத்தீங்கன்னா இது long tail like structures present ஆயிருக்கும். இந்த tail like structures ஹெட்டோட காலர் அப்படின்ற ஒரு யூனிட் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். There is the base plate attached to the end of tail. So tailோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா base plate அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட் present ஆயிருக்கும். The base plate consists 6 spikes and tail fibers. So in the end of tailல வந்து பாத்தீங்கன்னா 6 spikes and tail fibers present ஆயிருக்கும். These fibers are used to attach the phage on a cell wall of bacteria host during replications. So இந்த ஃபைபர்ஸ் அப்படின்னா கால்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் டைம்ல பாக்டீரியா அப்படின்ற ஹோஸ்ட் மேல ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுற அந்த ஸ்மாலர் யூனிட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெய்ல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். A dsDNA molecule of about 50 mu is tightly packed inside the head. So இதனோட ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா dsDNA present ஆயிருக்கும். The DNA is about 1000 times longer than the phage itself. So இந்த DNA வந்து பாத்தீங்கன்னா phage ஓட 1000 மடங்கு அதிகமா இருக்கும். So in this slide shown structure of bacteriophage. So bacteriophage consists of first one head, neck, tail and tail fibers, and nucleic acid is DNA. So these are all the structure of bacteriophage. Next one,
multiplication or life cycle of pages. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா pages உடைய life cycle or multiplication இனப்பெருக்கத்தை நம்ம பார்க்க போறோம். First, pages multiple through two different types of life cycles. So T4 bacteria phage life cycle ல ரெண்டு முக்கியமான சுழற்சிகள் இருக்கு. First one, lytic or virulent cycle, and B, lysogenic or avirulent life cycle. So what is lytic? What is lysogenic? So lytic means during lytic cycle of phage, disintegrations of host bacterial cell occur and the progeny virus are released. So lytic cycle la virus வந்து பாத்தீங்கன்னா T4 bacteria phage பாக்டீரியா உடம்புக்குள்ள போய் பாக்டீரியாவை ஃபுல்லா அழிச்சு அது உடம்புக்குள்ள தன்னுடைய உறுப்புகளை இனப்பெருக்கம் செஞ்சு T4 பாக்டீரியா phage உற்பத்தி பண்ற அந்த அமைப்பை அந்த சுழற்சி நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைட்டிக் சைக்கிள் சொல்றோம். இந்த லைட்டிக் சைக்கிள்ல பாக்டீரியா முற்றிலுமா அழிக்கப்படும். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு பாக்டீரியா phage அப்படின்ற வைரஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் சைக்கிள் இன்க்ளூட்ஸ் மெனி ஸ்டெப்ஸ். The steps involved in the lytic cycles are as follows. So lytic cycle ல நிறைய steps நடக்குது. So இந்த steps one by one பார்க்கலாம். First one, adsorptions. Second, penetration. Third, synthesis. Fourth, assembly and maturation. And last one, releases. So lytic cycles முடியறதுல மொத்தம் 5 வகையான படிநிலைகள் இருக்கு. First one, adsorptions. Second one, penetration. Third one, synthesis. Fourth one, assembly and maturation. Fifth one, releases. First, we discuss with adsorptions. Phage T4 particles interact with the cell wall of host E. coli. The phage tail makes contact between the two, and tail fibers recognize the specific receptor sites present on bacterial cell surface. The lipopolysaccharides of tail fibers act as receptor in phage. The process involving the recognizing of phage to bacterium is called landing. Once the contact is established between tail fiber and bacterial cell, tail fibers bend to another the pins and based plate to the cell surface. This step is called a pinning. So adsorption la first என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா T4 bacteria phage வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படின்ற ஹோஸ்ட் செல்லான ஈகோலை மேல போய் உட்காருவாங்க. ஸோ எதை யூஸ் பண்ணி அது மேல போய் லேண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்ல் அப்படின்ற டெய்ல் ஃபைபரை யூஸ் பண்ணி அது மேல போய் உட்காடுறாங்க. ஸோ அந்த உட்கார்ற ப்ராசஸ நம்ம என்னன்னு சொல்றோம்னா லேண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஃப்டர் லேண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்கிற டிஎன்ஏவை உள்ள அனுப்புறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ absorption consists of two process. First one landing, then another one is called pinning அப்படின்னு சொல்றோம். ஸோ லேண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈகோலை அப்படின்ற பாக்டீரியா மேல T4 பாக்டீரியா phage போய் உட்கார்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா லேண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற டிஎன்ஏ, அதாவது T4 பாக்டீரியாவுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஈகோலைக்குள்ள போகிறதுக்கு பின்மறை ஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி ஆகிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பின்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், penetration. The penetration process involves mechanism and enzymatic digestion of the cell wall of the host. So penetration அப்படின்னா என்ன மீனிங்னா T4 பாக்டீரியா phage நியூக்ளிக் ஆசிட் பாக்டீரியா செல்லுள்ள போகிறதுக்கு செல் வாலை டைஜஸ்ட் பண்றது, செல் வாலை மறைக்கிறது, செல் வாலை கிழிக்கிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா penetration அப்படின்னு சொல்றோம். At the recognized site, phage digests certain cell wall structure by viral enzyme lysozyme. T4 bacteria phage பாக்டீரியாவுல எந்த பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த பிளேஸ்ல ஈகோலையோட அப்படின்ற பாக்டீரியாவோட செல்வால அழிக்கிறதுக்கு ஒரு வகையான என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த என்சைம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த லைசோசோம் என்சைம் தான் ஈகோலை பாக்டீரியாவோட செல்வால மறைச்சி T4 பாக்டீரியா பேஜோட டிஎன்ஏ உள்ள போறதுக்கு உதவுது. After pinning, the tail sheet contracts and appears shoulder and thickers. So இந்த பின்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த லைசோசோம் என்சைம் வந்து பாக்டீரியாவோட செல்வால டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அழிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏ ஆட்டோமேட்டிக்கா எங்க போறாங்கன்னா ஈகோலை உள்ள போறாங்க. ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் enlarges through which DNA is injected into the cell wall without using metabolic energy. So எந்த ஒரு metabolic energy யூஸ் பண்ணாம T4 பாக்டீரியா பேஜ் ஈகோலை பாக்டீரியாக்குள்ள தன்னோட டிஎன்ஏவை உள்ள நுழைச்சிடுறாங்க. The step involving injection of DNA particles along into the bacterial cell is called transfection. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல T4 பாக்டீரியா பேஜ் தன்னோட டிஎன்ஏவை ஈகோலை பாக்டீரியாக்குள்ள நுழைக்கிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். The emptying protein coat leaving outside the cell is known as ghost. ஸோ டிஎன்ஏ உள்ள நுழைச்சதுக்கு அப்புறம் டிஎன்ஏ இல்லாம இருக்கிற T4 பாக்டீரியா பேஜ் செல்ல நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெனட்ரேஷன் அப்படின்றது பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சைட் த பாக்டீரியா செல்லுக்குள்ள T4 பாக்டீரியா பேஜ் தன்னோட டிஎன்ஏவை உள்ள இன்ஜெக்ட் பண்ற ப்ராசஸ் உள்ள நுழைக்கிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் synthesize. This steps involves the degradation of bacterial chromosomes, protein synthesis and DNA replications. So synthesis na enna meaning na bacteria cellukulla ulla pona virus oda DNA bacteria DNA va konnu தன்னோட DNA மூலமா பல DNA-க்களை உருவாக்குற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா synthesize அப்படின்னு சொல்றோம். The phage nucleic acid takes over the host biosynthetic mechanism. Host DNA gets inactivated and breaks down. So வைரஸோட டிஎன்ஏ உள்ள போனதுக்கு அப்புறம் பாக்டீரியா ஈகோலை பாக்டீரியா அப்படின்ற ஹோஸ்டோடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் பிரேக் டவுன் ஆயிடும், இன்ஆக்டிவேட் ஆயிடும், செயலிழந்து போயிடும். phage DNA suppresses the synthesis of bacterial protein and directs the metabolism of cell to synthesize the proteins of the phage particles, and simultaneously replication of phage DNA also take place. So virus DNA ஈகோலை டிஎன்ஏ குள்ள போய் ஈகோலை டிஎன்ஏ உடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் கட் பண்ணிட்டு தன்னோட டிஎன்ஏ உருவாக தேவையான எல்லா பார்ட்ஸையும் உற்பத்தி பண்றது நம்ம என்னன்னு சொல்றோம்னா synthesize அப்படின்னு சொல்றோம். So next one, fourth one, assembly and maturation. The DNA of the phage and protein coat are synthesized separately and are assembled to form phage particles. This process of assembling the phage particle is known as maturation. After 20 minutes of infection, about 300 new phages are assembled. Synthesis process முடிஞ்சதுக்கு அப்புறம் synthesis process மூலமா உருவான T4 பாக்டீரியா பேஜோட பார்ட்ஸ் எல்லாமே ஹெட், டெயில், நெக், காலர் இது எல்லாமே ஒன்னு சேர்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசம்பிளி அண்ட் மெச்சூரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 300 நியூ பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒன், ரிலீஸ். The phage particle gets accumulated inside the host cell and are released by this lysis of the host cell. So finally, maturation process முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஜஸ் எல்லாமே பாக்டீரியா செல்வால டேர் பண்ணிட்டு கிழிச்சுக்கிட்டு எல்லாமே முழுமையா வெளியில வர ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா லைசிஸ் ஆஃப் ஹோஸ்ட் செல் வால் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெச்சூரேஷன் ஆர் லைட்டிக் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சார்ப்ஷன் சொல்லுவோம்.
செகண்ட் நடக்கிற ப்ராசஸ் பெனட்ரேஷன் சொல்றோம். தேர்ட் ஒன் சிந்தசைஸ், fourth one assembly and maturation, and fifth one releases. So in this slide shown lytic cycle of pages. First one attachment. So attachment means host cell மேல பாக்டீரியாவோ செல் மேல ஈகோலை அப்படின்ற செல் மேல வைரஸோடைய T4 பாக்டீரியாஃபேஜ் உட்கார்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் entry of pages DNA and degradations of host DNA. So next அப்படி உட்கார்ந்த T4 பாக்டீரியாஃபேஜ் தன்னோட டிஎன்ஏவை பாக்டீரியா டிஎன்ஏக்குள்ள உள்ள அனுப்புற ப்ராசஸ entry of page DNA அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ப்ராசஸ் சிந்தசைஸ் ஆஃப் வைரல் ஜீனோம் அண்ட் புரோட்டீன்ஸ். அப்படி உள்ள போன வைரஸ் டிஎன்ஏ T4 டிஎன்ஏ என்ன பண்ணும்னா பாக்டீரியாவுக்குள்ள போய் தன்னோட டிஎன்ஏ தன்னோட உருவமைப்பை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டு, டெய்லு, காலர், நெக், இது எல்லா பார்ட்ஸையுமே பாக்டீரியாவுக்குள்ள ரெடி பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சிந்தசைஸ் ஆஃப் வைரல் ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த் ஒன் அசம்பிளி. ஸோ அசம்பிளில பாக்டீரியா செல்லுக்குள்ள தனித்தனியா உருவான ஹெட்டு, டெய்லு, நெக்கு, காலர் இதெல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு முழு T4 பாக்டீரியா பேஜ மாறுற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசம்பிளி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னா அப்படி அசம்பிளான எல்லா பார்ட்ஸும் மெச்சூர் ஆகி பாக்டீரியா செல் வால கிழிச்சுக்கிட்டு டேர் பண்ணிட்டு வெளியில வர ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிலீசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ in this cycle there is the 5 steps are involved in lytic cycle. First one attachment, second one penetration, third one synthesis, fourth one maturation or assembly, and last one releases. Next cycle, lysogenic cycle. In the lysogenic cycle, the phage DNA gets integrates into host DNA and get multiplied along with the nucleic acid of the host cell. No independent viral particle is formed. So lysogenic cycle T4 bacteriophage ஓட DNA உள்ள போகுமே தவிர அதனுடைய பார்ட்ஸ் எதுவுமே உருவாகாது. ஹெட்டோ, டெய்லோ, நெக்கு ஆர் காலர் எதுவுமே உருவாகாம டிஎன்ஏ மட்டும் உருவாகிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைசோஜெனிக் சைக்கிள் சொல்றோம். அட் த சேம் டைம்ஸ் இதுல பாக்டீரியாவுக்கு எந்த ஒரு அஃபெக்டுமே ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமே பாக்டீரியாவுக்கு இருக்காது, ஹோஸ்ட் பாக்டீரியாவுக்கு இருக்காது. As soon as the phage injects its linear DNA into the host cell, it becomes circular and integrates into the bacterial chromosome by recombinations. So lysogenic cycle la E. coli bacteria kulla ulla pora T4 bacteria phage bacteria oda DNA oda recombination process la involve agum. It integrated phage DNA is known called prophage. So இப்படி bacteria oda DNA wo T4 bacteria phage oda DNA wo ஒன்னு சேர process நம்ம என்னன்னு சொல்றோம்னா prophage அப்படின்னு சொல்றோம். The activity of the prophage gene is repressed by two repressor proteins which are synthesized by phage gene. So அப்படி ஒன்னு சேர்ந்த phage geneல ரெண்டு வகையான proteins வந்து உருவாக்கப்படுது. This checks the synthesis of new phage within the host cell. So அப்படி உள்ள போன பாக்டீரியா DNA குள்ள உள்ள போன T4 bacteria phage அதுக்கான புரோட்டீன்ஸை உருவாக்க ஆரம்பிக்கும். However, each time the bacterial cell divides, the prophage multiples along with the bacterial chromosomes. So அப்படி உள்ள போன T4 bacteria phage வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புரோட்டீன்ஸை பாக்டீரியா செல்லுக்குள்ள செல் டிவிஷன் மூலமா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. On exposure of UV radiation and chemicals, the excision of phage DNA may occur and result in lytic cycles. So UV rays அப்படின்னா வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும்போது phage DNA வந்து பிளவாகி ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு
சிதைவு சுழற்சியும் இல்லாம உள்ளுக்குள்ள பெருக்கமடைஞ்சு பாக்டீரியா செல் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள்ல டி ஃபார் பாக்டீரியோஃபேஜ் பாக்டீரியாவோட மேல உட்காந்து டிஎன்ஏ மட்டும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ண டிஎன்ஏ பாக்டீரியா டிஎன்ஏ சேர்ந்து ப்ரோஃபேஜ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோஃபேஜ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா செல்லு பெருக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா செல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டி ஃபார் டிஎன்ஏவோட சேர்த்து 2 செல்லா டிவைட் ஆகி வெளியில வர ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் மீன்ஸ் bacteria is converted into bacteriophage to daughter bacteriophage cell, that is called a lysogenic cycle. So in this slide shown lysogenic cycle clearly. First one, bacteria DNA or bacterial chromosomes, phage DNA inject their DNA. So bacteria chromosome குள்ள phage அதனோட DNA உள்ள அனுப்பும். So nextல லீனியரா இருந்த phage DNA circular structure மாற ஆரம்பிக்கும். The third oneல bacterial chromosome ஓட phage DNA ஒன்னு சேர்ந்து prophage அப்படின்ற ஒரு phase உண்டாக்க ஆரம்பிக்கும். So next lastல இந்த prophage ரெண்டா டிவைட் ஆகி 2 நியூ phage DNA ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள்ல பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா 2 phage டிஎன்ஏ வச்சிருக்க 2 டி ஃபார் பாக்டீரியா phage ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ there are 2 types of reproduction present in virus or cycles. First one lytic cycle, then another one lysogenic cycle. So in this slide shown lysogenic cycles. Today we are going to learn viruses life cycles. First one lysogenic cycle, then another one lytic cycles, and some example of viruses. First one TMV, tobacco mosaic virus. Second one bacteriophages. So today class over. Thank you students. Read well.